இந்த அருமையான காலை நேரத்திலே பல எண்ணங்களோடு கூட இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கலாம். யார் எப்படி இருந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் ஒரு அருமையான நாள் உண்டாகும்படியாக இந்த காலை நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல காலை பொழுது உண்டாகும்படியாகவும் நான் அன்புடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த நாளில் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே எங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவருடைய வார்த்தை, அவருடைய வழிநடத்தல் எங்கள் வாழ்க்கையிலே நன்மைக்கு எதுவான காரியங்கள், அவருக்கு பிரியமான காரியங்களை செயல்படுத்த எங்களை மாற்ற போதுமானதாக இருக்கிறது. எனவே இந்த காலை நேரத்தில் நாங்கள் முக்கியமான காரியத்தை பார்க்க போகிறோம். இந்த காரியம் இந்த நாட்களில் பல இடங்களிலே பேசப்பட்டு கொண்டு இருக்கிறதான காரியம். அந்த தலைப்பு தான் கிருபை. எனவே தேவனுடைய கிருபையை குறித்து பல ரீதியான கருத்துக்கள் இந்த உலகத்திலே மொழிபெயர்ப்புகள் பல விதத்திலே வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை இதிலிருந்து காண்பிக்க நான் வாஞ்சையாய் இருக்கிறேன். இந்த கிருபை என்பது இந்த உலகத்திலே வாழுகிறதான தெய்வ பிள்ளைகளாகிய நம் யாவருக்கும் மிகவும் மிகவும் முக்கியமானதாய் காணப்படுகிறது. நாங்கள் தேவனுக்குள் வந்து ரட்சிக்கப்பட்டு எங்களுடைய விசுவாச ஓட்டம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த நாளிலே இருந்து நாங்கள் இந்த உலகத்தில் எங்கள் ஓட்டத்தை முடிக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை சென்றடைகிற நாள் வரைக்கும் இந்த கிருபையானது எங்கள் வாழ்க்கையிலே மிகவும் மிகவும் தேவையானதாகவும் முக்கியமானதாகவும் இருக்கிறது. எனவே நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த கிறிஸ்தவ ஓட்டத்தை ஓடுவதற்கு இது மிகவும் அத்தியாவசியம். கிருபையானது இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை மட்டும் சார்ந்து இருக்கிறது என்று பலர் மேற்கோள் காட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இந்த நாளிலே வார்த்தையிலிருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். தேவனுடைய கிருபை எங்களுக்கு பிரதானமாக எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். தேவனுடைய கிருபையானது இந்த உலக கண்ணோட்டத்தை சார்ந்தது மட்டுமல்ல, இந்த உலக கண்ணோட்டத்திற்காக கொடுக்கப்பட்டது இல்லை, அது உன்னத கண்ணோட்டத்திற்காக கொடுக்கப்பட்ட ஒன்றாய் இருக்கிறது. எனவே இந்த கிருபையை பிடித்து கொண்டவர்களாய் நாங்களோட அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கிருபையை சாதாரணமாக விளக்கப்படுத்துவார்கள் தகுதி இல்லாத ஒருவருக்கு கிடைத்த ஒரு தகுதி என்று. உதாரணமாக இப்படியாக எடுத்துக்கொள்வோம். நான் ஒருவர் மீது மிகவும் எரிச்சலாக கோபமாக இருக்கிறேன். உங்கள் மீது உதாரணமாக எடுப்போம். நான் உங்கள் மீது மிகவும் கோபம் எரிச்சலாக இருக்கிறேன். காரணம், நீங்கள் எனக்கு செய்த ஒரு மகா பெரிய காரியம் ஒன்று இருக்கிறது. அது என் வாழ்க்கையை உடைத்த, என்னை வேதனைப்படுத்தின, என் இருதயத்தையே கிழித்த ஒரு காரியம் நீங்கள் எனக்கு செய்து விட்டீர்கள் என்று உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். ஆகவே அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற நீங்கள் என்னிடத்தில் எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள எந்த விதத்திலுமே நீங்கள் தகுதி இல்லாதவர்கள். ஆனால் அதையும் தாண்டி நான் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்கிறேன், உங்களை மிகவும் நேசித்து அன்பு காட்டுகிறேன். அதுதான் கிருபை. தகுதி இல்லாத ஒரு நபருக்கு அதை எல்லாவற்றையும் தாண்டி வந்து சேருகிற ஒரு நன்மை, இந்த மகா பெரிய காரியம்தான் கிருபையாய் காணப்படுகிறது. இப்படியாகத்தான் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் இந்த மனித குலத்துக்கு தன்னுடைய கிருபையை வெளிப்படுத்தினார். ஏனென்றால் மனிதனாகிய நாங்களும் அழுக்குகளும் கேடும் பாவம் நிறைந்த மனிதர்களாக தேவனுடைய பார்வையிலே, எங்கள் பாவத்தின் நிமித்தம் தேவ பார்வையிலே தண்டனைக்கும் தண்டிக்கப்படக்கூடிய மனுஷர்களாக, அதற்கு தகுதியானவர்களாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். தேவனுடைய கோபாக்கினைக்கு உட்பட்ட ஒரு ஜனமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஏனென்றால் தேவனை பிரியப்படுத்துகிற, சந்தோஷப்படுத்துகிற எந்த ஒரு கிரியையும் செயலும் நம்மிடத்தில் இருக்கவே இல்லை. அதை செய்ய எங்கள் வாழ்க்கையில் இந்த பாவத்தின் சுபாவத்தினால் எங்களுக்கு அது முடியாததாகவும் கடினமாகவும் காணப்பட்ட வாழ்க்கை மனிதனுக்குள் இருந்தது. இதில் இருந்து நம்மை மீட்க தேவன் அவரோடு உறவை மறுபடியுமாக கட்டியெழுப்ப, தேவன் விரும்புகிறதை செய்கிற ஒரு மனிதனாக, மனுஷியாக இந்த மனிதர்களை மாற்றும்படியாக எல்லாவற்றையும் தாண்டி தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு வர இருந்த அந்த கோபாக்கினை தண்டனையிலிருந்து நம்மை மீட்டெடுக்க தகுதியற்ற எங்களை தேவன் வந்து சந்திக்கிறார். அதைத்தான் வேதம் சரியாக அழகாக கூறுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று ரோமர் 6:23 தேவன் அழகாக எங்களுக்கு கூறுகிறார். தகுதியற்றிருந்தோம் தேவ அன்புக்கு, ரட்சிப்புக்கு. ஆனால் தேவன் எங்களை தேடி வந்து அந்த ரட்சிப்பை பெற்று தேவனுக்கு விரும்புகிறதை செய்ய முடியாதிருந்த நாங்கள் தேவன் விரும்புகிறதை செய்து வாழ எங்களை வழிநடத்த மீட்க அந்த கிருபை இயேசுவாக
இந்த பூமிக்கு வந்ததாய் காணப்படுகிறது. எனவே தேவன் எங்களுக்கு உதவ சித்தம் கொண்டார். தேவன் எங்கள் பக்கத்திலிருந்து எங்களுக்கு வழி நடத்த அவர் சித்தம் கொண்டு இந்த காரியத்தை செய்கிறார். எனவே இந்த கிருபை எங்கள் வாழ்க்கையிலே மிகவும் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இன்னொரு விதத்தில் இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகிறது. தீத்து 2வது அதிகாரம் 11 முதல் நீங்கள் 16 வரை வாசித்தீர்களானால் கிருபை என்பது நமக்கு கொடுக்கப்படுகிற லௌகிக காரியங்களுக்காக கொடுக்கப்படவில்லை. நான் வாசிக்கிறேன். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நான் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. பிரியமானவர்களே, எனவே இந்த தேவனுடைய கிருபையானது நம்மை தேவனுடைய காரியத்துக்கு நேராக, உன்னதத்துக்கு நேராக எங்கள் கண்களை திருப்பும்படியாக கொடுக்கப்பட்ட ஒன்றாயிருக்கிறது. நான் முதலில் சொன்னது போல நாங்கள் தேவனுடைய காரியத்தை பெற்றுக்கொள்ள, தேவனுக்கு பிரியமாக வாழ்க்கை வாழ உணர்வு இல்லாதவர்களாக ரொம்ப தூரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த கிருபையானது எங்களுடைய வாழ்க்கையை மாற்றினது. பாவ பாரத்திலே, இருளிலே, பல குற்ற உணர்வுகளிலே வாழ்ந்திருந்த எங்கள் இருதய வாழ்க்கையை தேவ கிருபை இயேசுவின் மூலம் எங்கள் வாழ்க்கை மாற்றப்பட்டு இன்று நாங்கள் புதிய வாழ்க்கை மனிதர்களாக, தேவனுடைய உறவை உணரக்கூடியவர்களாக, தேவனுடைய பரத்திலிருந்து வருகிற காரியத்தை இந்த வாழ்க்கையிலே அனுபவிக்கக்கூடியவர்களாக, தேவனை பிரியப்படுத்தி வாழ குணமுடையவர்களாக எங்களை அதை மாற்றுகிறது. இதனாலே நம் கிறிஸ்தவ வாழ்க்கை கிருபை மிகவும் மிகவும் முக்கியமானதாய் காணப்படுகிறது. ஏனென்றால் தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ நமக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்குள் நமக்கு தேவ உறவு இந்த கிருபையினாலே கிடைக்கப்பட்டது. தேவ பிள்ளையாக அமருகிற ஸ்தானம் தேவனுடைய குமாரா இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த கிருபைக்குள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கு. நம்ம அபிஷேகத்தை பெற்றோம் இந்த கிருபையினாலே. நித்திய ஜீவனை பெறுகிறோம் இந்த கிருபையினாலே. நாங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம் இந்த கிருபையினாலே. நாங்கள் ஜெபத்திலே தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறோம் எங்களுக்கு கிடைத்த இந்த கிருபையினாலே. தேவனுடைய அன்பு நம் பக்கமாய் திரும்பினது இந்த கிருபையினாலே. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கொடுக்கப்பட்டார் இந்த கிருபையினாலே. நம்மை நடத்தும் வாழ்க்கை பாவத்தை மேற்கொள்ள, நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தை மேற்கொள்ள, முன்பு பாவம் செய்து தேவனுக்கு விருப்பமில்லாத செய்த மனிதர்களாகிய நாங்கள், எங்களுக்கு இப்பொழுது பாவத்தை குறித்து ஒரு வெறுப்பு உண்டாக, அந்த எண்ணம் உண்டாக எங்களுக்கு அதை மேற்கொள்ள கிருபை வந்தது. அடுத்ததாகத்தான் வாழ்க்கையிலே மாற்றம். முன்பு இருந்த மனிதன் இப்பொழுது அப்படியே மாறிவிட்டான். வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது இந்த கிருபையினாலே. எனவே தேவ கிருபை எங்களுக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இந்த கிறிஸ்தவ ஓட்டத்தை, தேவனுக்காக அழைக்கப்பட்ட இந்த ஓட்டத்தை முடிப்பதற்கு. அதையும் தாண்டி இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். ஆதியாகமம் 6வது அதிகாரத்திலே காணப்படுகிற ஒரு முக்கியமான சம்பவம், அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று. அந்த நாட்களிலே தேவன் நோவா காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக கிரியைகளினாலும் சிந்தனைகளினாலும் மன ரீதியிலே எல்லாவற்றிலும் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் தேவன் நியாய தீர்ப்பை அந்த பூமியிலே அந்த நாட்களே மக்களுக்கு கொடுத்தோம். அவருடைய கிருபையினாலே 100 வருடங்களுக்கு மேலாக நோவாவை கொண்டு அவர்களை திரும்பும்படி அழைத்தார், மனம் திரும்பும்படி அழைத்தார். ஒருவருமே தேவனுடைய காரியத்துக்கு செவி கொடுக்காது போனார்கள். ஆனால் நோவா கர்த்தரை நம்பினார். கர்த்தர் நோவாவுக்கு கொடுத்த எச்சரிப்பை நம்பி தேவனுடைய கிருபை நோவா பக்கம் திரும்பும்படியாக நோவா தேவனை விசுவாசித்தான். எனவே தேவனுடைய கிருபை நோவாவை சூழ்ந்து கொள்ளுகிறது. அந்த நாட்களிலே ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்க கொடுக்கப்பட்ட கிருபை ஒரு நாள் முடிவடைந்தது. எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் தேவனுக்கு உகந்ததற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த கிருபை ஒரு நாள் எங்கள் வாழ்க்கையிலே நின்று போய்விடும். நோவா தேவனை விசுவாசத்தினாலே, கிருபையினாலே அந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொண்டார். தேவனுடைய கோபாக்கினை இன்று சூழ்ந்து கொண்டு இருக்கிற காலத்திலே இயேசுவை நம்புகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே இந்த கிருபை செயல்படுகிறது. ஆனால் இந்த கிருபை எந்த நாளும் நிலை நிற்கப் போகிறது அல்ல. ஒரு நாள் இந்த கிருபை முடிவடைகிற ஒரு நாள் வரும். நோவாவை போல தேவனை விசுவாசித்தவர்கள் தப்பித்துக் கொள்ளுகிறோம்.
ஆனால் அதை காலால் உதறி போட்டோமானால் தேவனுடைய கோபாக்கணிக்கு நாங்கள் முகம் கொடுக்க போகிறோம். எனவே இந்த காலை நேரத்திலே நீங்கள் சிந்திக்கும்படியாக உங்களை அழைக்கிறேன். தேவ கிருபை மிகவும் மிகவும் முக்கியமானது. உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உங்கள் வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை கொடுக்கும். இந்த ஓட்டத்தை முடிக்க முக்கியமானது. தேவ கோபாக்கினை தப்பித்துக்கொள்ள இந்த கிருபை நமக்கு ஆண்டு கொடுக்கிறார். நாம் செயல்பட ஆரம்பிப்போமா?